அப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினால் அதை தணிக்க வேண்டியது, அதை விளக்க வேண்டியது யாரு? தேர்தல் ஆணையம். அப்படி ஒரு மேலே ரொம்ப கராராக இருக்கும் பட்சத்தில் அவர் மேலே வழக்கு தொடுக்க வேண்டியது எது? தேர்தல் ஆணையம். அதை விட்டுட்டு நீங்க பிஜேபி ஆனா நீங்க போறீங்க, சங்கிகளுக்கு எங்கடா வேலை? ஆக தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு பார்த்தா உச்சபட்ச டென்ஷன் இருக்கிறது, முடித்து கொண்டிருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறது என்று தெரியலை. சரியாக சொல்ல வேண்டுமானால் இவிஎம்முக்கு சரியான ஆப்பை இறுக்கி உள்ளது உச்சநீதிமன்றம். காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான தலைவர், ஒரு ஆளும் கிட்டத்தட்ட அடுத்த பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா அது ராகுல் காந்தி. அவர் சொல்றாருங்க, முந்தா நாள் மீட்டிங்ல டெல்லியில் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு பிக் ஸ்பேச்சிங். आप लोगों ने पूरे दम से वोट नहीं दिया तो इनकी मैच फिक्सिंग कामयाब हो जाएगी और जिस दिन मैच फिक्सिंग कामयाब हो गई, தேர்தல் ஆணையத்தை ஒரு துளி நம்ப முடியாது. இப்பொழுது நமக்கு இருக்கிற ஒற்றை நம்பிக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தோஷ் சூட் மட்டும்தான். அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது, கால கட்டாயமா இருக்கிறது. கெஜ்ரிவால் கட்சியோட சஞ்சய் சிங் ஒரு மூத்த கட்சியோட மிக முக்கியமான நிர்வாகி. அவர் கிட்டத்தட்ட 6 மாத காலம் எந்த ஒரு வெறும் விசாரணை கைதியாக இருக்கிறார். அவருக்குமே என்னன்னா ஒரு வாக்குமூலம் ஒருத்தர் கொடுத்துருக்காராம், அதனால அவர் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் 6 மாத காலம் வைத்திருக்கிறார்கள். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். திரும்ப ஒரு விஷயம் தாங்க திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவோட பாராளுமன்ற தேர்தல் என்பது 2024 என்பது மிக 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 முக்கியமானது. அரசியல் என்பதையும் தாண்டி ஒவ்வொரு தனி நபருக்கும் அது பர்சனல் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூவாக மாறிக்கொண்டே இருக்கிறது, கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியான அதிர்ச்சி தகவல்கள், அதிர்ச்சி நிகழ்ச்சிகள் இந்த மோடி பிஜேபி அரசால் நிகழ்த்தப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் கும்பலால் அது வழிநடத்தப்படுகிறது. இதை போற போக்குல ஒரு விமர்சனம் வைக்கலங்க. அதுக்கான பார்த்தீங்கன்னா காட்சிகள் அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக வரலாற்று இதுவரையும் இல்லாத 2 முதல்வர்களை கெஜ்ரிவாலை கைது செய்து உள்ள வச்சிருக்கிறார்கள். அதுவும் வழக்கு விசாரணையில் ஒரு அப்ரூவரை வைத்துக்கொண்டு அந்த வீக் எவிடன்ஸ்ன்றாங்க. அதை வந்து அந்த ஒரு அதுக்காக கைது செய்யவே கூடாதுங்கிறது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்பு வழிகாட்டுகிறது. ஆனால் அதையும் தாண்டி இந்த பிஜேபி அரசு எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கில் இடிஐ ஐடிஐ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஏவல் நாய்களாக பயன்படுத்துகிறது என்று சொன்னாலும் கூட அது மிகையில நண்பர்களே, அந்த அளவுக்கு தான் அப்பட்டமாக போய்கிட்டு இருக்கிறது. அதற்குத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக உச்ச நீதிமன்றமும் பிஜேபி அரசும் நேரடியாக மோதிக்கொள்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் பக்கத்திலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக கராராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே நேரெதிராக அரசியலமைப்பு சட்டத்தை காலி செய்யும் விதமாக தன்னாட்சி அமைப்புல ஊராமே தங்களுடைய ஏவல் நாய்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பிஜேபி, மோடி ஆளும் ஆர்எஸ்எஸ் அரசு. அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்பொழுது உச்சபட்சமாக 17 நாள் தான் இருக்கிறது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற அந்த சூழலில் தடாலடியான பயங்கரமான மோதல்கள் வெடித்துள்ளன. அது ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்குமான மோதலாக வெடித்துள்ளது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு காலையில் நேற்று இரவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் என்னன்னாக்க ஒரு பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்கு மிக முக்கியமான நோக்கம்னா இவிஎம் சொன்னாலே கீழே கமெண்ட்ல எல்லா நண்பர்களும் இவிஎம்ஐ ஒழிக்க வேண்டும் என்று ஒற்றை குரல் ஒழிக்கிறார்கள். அதற்கு சரியான ஆப்பு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். சந்தீப் மேத்தா, ஹவாய் இருவருடைய அந்த பெஞ்சுக்கு வந்த விஷயம் என்ன ஆயிருக்குனாக்க, விவிபேட்டை என்ன வேண்டும். இதுவரையும் பார்த்தீங்கன்னாக்க 24 லட்சம் வாக்கு இயந்திரங்கள் இருக்கிறது. அதுல வெறும் 2% தான் என்றாங்களாம் விவிபேட்டை. இதுவே இவிஎம்மே வேணாங்கிறது எல்லோருடைய கருத்தும். ஆனா அதுலயும் கூட குறைஞ்சபட்ச தார்மீகமாக உண்மையை கண்டுபிடிக்க ஒரு சின்ன அனுகூலம் இருக்கிறது என்றால் அது விவிபேட்டை தான். அந்த விவிபேட்டை ஒழுங்காக என்ன வேண்டும். அந்த 24 லட்சம் அந்த வாக்கு இயந்திரத்துல வெறும் 2% மட்டும் எண்ணுவது எந்த நியாயம்? அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கோரிக்கை, நாங்கள் எழுதுகிற ஒப்புகை சீட்டு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த சீட்டையும் எடுத்து மொத்தமாக இதையும் அதை எண்ணி சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வலுக்கிறது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தடாலடியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இதுக்கு விரைவில் பதிலளிக்க வேண்டும் என்று தேதி குறிப்பிடாமல் வழக்கையும் ஒத்து வைத்திருக்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு பார்த்தா உச்சபட்ச டென்ஷன் இருக்கிறது, முடித்து கொண்டிருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறது என்று தெரியலை.
சரியாக சொல்ல வேண்டுமானால் இவிஎம்முக்கு சரியான ஆப்பை இறுக்கி உள்ளது உச்சநீதிமன்றம். இப்ப பீதியில் மோடி இருக்கிறார், பதட்டத்தில் பாஜக இருக்கிறது, என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. ஆக உச்சநீதிமன்றம் தான் இப்பொழுது இருக்கிற நமக்கு உச்சபட்ச நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் இந்த பிஜேபி ஆளும் அரசு அவ்வளவு அட்டூழியங்களை, அவ்வளவு தகுதித்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. வேற ஒண்ணு வேணாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸோட மிக மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான தலைவர், ஒரு ஆளும் கிட்டத்தட்ட அடுத்த பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா அது ராகுல் காந்தி. அவர் சொல்றாருங்க முந்தா நாள் மீட்டிங்ல டெல்லியில் என்ன சொல்றாரு, இது ஒரு பிக்ஸ் மேட்சிங், அதை ஒரு கிட்டத்தட்ட விளையாட்டு தீர்மானித்து விட்டார்கள், அம்பேரை விலைக்கு வாங்குகிறார்கள், பிளேயர்களை விளையாட்டு வீரர்களை விலைக்கு வாங்குகிறார்கள், அதாவது தேர்தல் இருக்கிற வேட்பாளர்களை விலைக்கு வாங்குகிறார்கள் என்று அப்பட்டமாக சொல்கிறார். மும்பை மீட்டிங்ல அதான் பேசினார், இவிஎம்முக்கு எதிராக பேசுகிறார். இப்பொழுதும் அதான் பேசுகிறார். இவிஎம்மில் தான் மோடியின் ஆன்மா இருக்கிறது என்று சொல்றார். அப்ப இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர், மிக முக்கியமான பிரதான கட்சியோடைய மிக முக்கியமான தலைவர் இப்படி சொல்றாருன்னா அதை எப்படி சாதாரணமாக கடந்து செல்ல முடியும்? அவருக்கே அப்படி என்றால், ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய அவருக்கே அப்படி என்றால், அப்புறம் நமக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? அதற்குத்தான் இப்ப என்ன கொடுமைன்னா, அவர் பேசுறாரு, இவிஎம் சந்தத்தை கிளப்புறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. யாரு மேல? ராகுல் காந்தி மேல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இது என்னடா அட்டூழியமா இருக்குது? ராகுல் காந்தி மேல நீ ஏன் பிஜேபி ஏன் புகார் கொடுக்குற? ஆக்சுவலா அப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினால் அதை தணிக்க வேண்டியது, அதை விளக்க வேண்டியது யாரு? தேர்தல் ஆணையம். அப்படி ஒரு மேலே ரொம்ப கராராக இருக்கும் பட்சத்தில் அவர் மேல வழக்கு தொடுக்க வேண்டியது எது? தேர்தல் ஆணையம். அதை விட்டுட்டு நீங்க பிஜேபி ஆனா நீங்க போறீங்க, சங்கிகளுக்கு எங்கடா வேலை? அப்ப சுத்திமத்தி பாருங்க, தேர்தல் ஆணையத்துக்கும் பிஜேபிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பிஜேபி இன்னொரு கிளை தான் தேர்தல் ஆணையம், உறுதியாகுது இல்லையா? ராகுல் காந்தி மேல தேர்தல் ஆணையம் போடணும் வழக்கு, பிஜேபி ஏன் வழக்கு போடுது? அப்ப இதுல இருந்து அப்பட்டமா வெளிப்படுதா இல்லையா? தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் வெவ்வேறு அல்லங்கிறது தெரியுது. ராகுல் காந்தி முடக்கு ஒரு காலம் மேலே நடந்துகிட்டு இருக்கிறது, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது. இப்ப கரண்ட் அப்டேட் என்னன்னாக்க, மகிழ்ச்சிக்குரிய அப்டேட் என்னன்னாக்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவிஎம்ஐ ஒழிக்காமல் விடுதலை சாத்தியமில்லை என்றாலும் கூட விவிபேட்டை எண்ணினால் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். அதை இன்னைக்கு ஒட்டுமொத்த எல்லா எதிர்க்கட்சியும் ஒரே குரல் ஒழிக்கிறது, அது நிச்சயமா நடைபெறும். அப்படி இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். உச்சநீதிமன்றம் 2 பேருக்கு கொண்ட பெஞ்சு நடத்தக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம் நிலைநாட்ட வேண்டும் என்றால், அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு நம்பிக்கை வேண்டுமென்றால், ஜனநாயகத்தை காக்க வேண்டுமென்றால் ரொம்ப ஒரு சீரியஸான பிரச்சனை. அதனால இதுல உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் களத்தினால் மட்டும்தான் வழிபிறக்கும் விடை கிடைக்கும். இந்த தேர்தல் கமிஷனை உண்டு இல்லை என்று ஆக்க முடியும். இல்லை என்றால் இந்த தேர்தல் கமிஷன் யாரோட தலைவர்ல யாரோட கட்டுப்பாடு இருக்குது? பிஜேபி கட்டுப்பாடு இருக்குது. இந்த தேர்தல் ஆணையரோட நியமிக்கப்பட்ட தலைவர்கள் யாரால் நியமிக்கப்பட்டது? பிஜேபியால் நியமிக்கப்பட்டது. அப்ப தேர்தல் ஆணையத்தை ஒரு துளி நம்ப முடியாது. இப்பொழுது நமக்கு இருக்கிற ஒற்றை நம்பிக்கை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தோஷ் மட்டும்தான். அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது, கால கட்டாயமா இருக்கிறது. அதனால் அவரும் இதை தலையிட வேண்டும். தலையிட்டு விவிபேட்டை, ஏன்னா 15-17 நாள் இருக்கு, இன்னும் குறைஞ்சபட்சம் 19ஆம் தேதி ஓட்டுப்பதிவு, அதுக்கு முன்னே காலம் குறுகிய காலமாக இருக்கிறது. அதனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் கொண்ட பெஞ்சு விசாரித்து உடனே கட்டளையிட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குறைஞ்சபட்ச இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். இதை செய்வார்கள் நம்புகிறோம். இன்று இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முன்னே சொன்னேன் இல்லையா, இடிஐ, ஐடிஐ, சிபிஐ, என்ஐஏவை எல்லாமே காவல் நாய்களாய், ஏவல் நாய்களாய் இந்த பிஜேபி பாசிச அரசு பயன்படுத்துகிறது தொடர்ந்து சொல்லிட்டு இல்லையா, அதற்கும் இன்று ஒரு பெரிய ஆப்பு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கெஜ்ரிவால் கைதுல, அதுக்கு முன்னாடி கைது பண்ண கெஜ்ரிவால் கட்சியோட சஞ்சய் சிங் ஒரு மூத்த கட்சியோட மிக முக்கியமான நிர்வாகி. அவர் கிட்டத்தட்ட 6 மாத காலம் எந்த ஒரு வெறும் விசாரணை கைதியா இருக்கிறார். அவருக்குமே என்னன்னா ஒரு வாக்குமூலம் ஒருத்தர் கொடுத்திருக்காரா, அதனால அவர் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் 6 மாத காலம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு இன்று உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய ஆப்பை சொல்லியுள்ளது. நீ எப்படி ஒரு விசாரணை கைதியை இவ்வளவு காலம் 6 மாதம் 1 வருடம் என்று வைக்க முடியும்? அப்படி என்று உச்சநீதிமன்றம் இன்று தடாலடி கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏவல் நாய்களுக்கு விழுந்த சரியான செருப்படியாகத்தான் கருகிறது. இந்த ஏவல் நாய்களை நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தான் செருப்பை கழட்டி அடிக்க முடியும். அதை சரியாக அடித்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை பீரிடுகிறது. உண்மை சொல்ல வேண்டுமானால் இன்று ஈடிக்கு சரியான ஆப்பை சொல்லியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம். அதாவது விசாரணை கைதியாக 6 மாதம் 1 மாதம், இதுக்கு முன்னாடி பல தீர்ப்புகளை ஒருத்தர் கைது செய்யணும்னா போதிய ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் கைது செய்ய வேண்டும். அது இத்தனை செக்ஷன்ல தான் கைது செய்யணும், பல ஆதாரமான செய்திகள் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் அரசியல் லாபத்துக்காக செய்கிறார்கள். உச்சபட்சமாக
இதுவரை வரலாற்றில் யாரும் செய்ய துணியாத ஒரு பாசிச நடவடிக்கை என்னன்னா முதல்வர்களையே கைது செய்துள்ளது. இப்போ அவருடைய பதவியை பறிப்பது கூட 1000 வேலையை பார்த்தார்கள், அதுவும் நடக்கவில்லை. இப்போ கெஜ்ரிவாலுக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ இப்படி ஒரு தடாலடி கேள்வி ஏற்படுது. எப்படி நீங்கள் பண்ணலாம், ஜாமீன் கொடுக்காமல் வைக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறது. நிச்சயமாக சஞ்சய் சிங் மட்டும் இல்லை, சஞ்சய் சிங், மணிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால், நம்ம ஊர்ல செந்தில் பாலாஜி, அதே போல இந்த மாதிரியான ஈடியால் எங்கெல்லாம் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்களோ, ஹேமந்த் சோரன் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க விடுதலை செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு தடாலடி உத்தரவால், இந்த ஈடியை நாயாக பயன்படுத்திய விளைவால் உச்சநீதிமன்றம் பெரிய கொட்டு வைத்திருக்கிறது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சாத்தியக்குள் அதிகம். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தின் பக்கம், நீதியின் பக்கம், அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான பக்கத்தில் இருக்கிறது. அது அவளுக்கு பெரிய நம்பிக்கை அளிக்கிறது. இன்று இது பிஜேபிக்கு பெரிய பீதியை கிளப்பியுள்ளது, மோடியை அலற விட்டுள்ளது, சங்கிகளை கதற விட்டுள்ளது என்றால் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. தேர்தல் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் உச்சநீதிமன்ற நடவடிக்கை என்பது இருக்கு இல்லையா, அது நமக்கு பெரித ஆறுதலையும் உந்துதலையும் கொடுக்கிறது. நிச்சயமாக இந்த நிகழ்வானது, இந்த உச்சநீதிமன்ற நடவடிக்கையானது இந்திய ஜனநாயகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை, மக்களின் மாண்பை, சமூக நீதிக்கான எல்லா கோட்பாடுகளையும் காக்கும் என்று நம்புவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.